சென்னையில் சமூக சேவையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா. முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு. சென்னையில் நடைபெற்ற சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சமூக சேவகர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை உலக சாதனையாளர்கள் கூட்டமைப்பு, சவுத் வெஸ்டர்ன் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஜோர்னலிஸ்ட் யூனியன் மற்றும் காலை தமிழகம் நாளிதழ் ஆகியவை இணைந்து சமூக சேவையாற்றும் சாதனையாளர்களை கௌரவிக்கும் பிரம்மாண்ட விழா ஒன்றை சென்னையில் நடத்தியது. சென்னையில் உள்ள தனியார் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கூட்டமைப்பு தலைவர் செல்வம் தலைமைதாங்கி அனைவரையும் வரவேற்றார். விழாவின் முக்கிய அங்கமாக நீதியரசர் வெங்கடேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவருடன் சின்னத்திரை தயாரிப்பாளர் அறந்தாங்கி சங்கர், திரைப்பட இயக்குனர் அஜயன் பாலா, நடிகர் செம்புலி ஜெகன், உலக தமிழ்ச்சங்க தலைவர், முன்னணி திரைப்பட இயக்குனர்கள், நடிகர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் என பல்துறை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து மக்கள் பணியிலும் சமூக மாற்றத்திலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் தன்னார்வலர்கள் மற்றும் சாதனையாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய விருந்தினர்கள், இது போன்ற அங்கீகாரங்கள் சமூக சேவையில் ஈடுபடுவோருக்கு கூடுதல் ஊக்கத்தை தரும் என தெரிவித்தனர். இந்த விழாவில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். Solely or nothing else, you cannot purchase with anything. Your own work. தேடிச் சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி பல கூற்றுக்கிரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. மகாகவி பாரதியார். அதாவது சாதனை செய்ய பிறந்தவர்கள் இந்தியர்கள், நமது தமிழர்கள். நாம் அனைவரும் சாதனை செய்ய பிறந்தவர்கள் என்று கூறினார் அன்றே. நாம் வீணாக பேசுபவர்கள் இல்லை, வெட்டி பேச்சு பேசுபவர்கள் இல்லை, சாதனை செய்ய வேண்டும் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். அதுபோல இங்கு சாதனை செய்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த சாதனை செய்பவர்களை ஊக்குவிப்பது மிகவும் முக்கியம். சாதனை பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குழந்தை கூட ஒரு சிறிய ஒரு நல்ல செயலை செய்யும். அந்த குழந்தையை நீங்கள் ஒரு முறை ஊக்குவித்தால் தான் மீண்டும் மீண்டும் அது நல்ல செயல்களை அது புரியும். அதே போல மாணவர்களும் சரி, மற்ற தொழில்களிலே முனைவர்களும் சரி, அனைவருக்கும் அந்த ஊக்குவித்தல் என்பது மிகவும் முக்கியம். அது போன்ற ஒரு மிக சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இந்தியாவில் மட்டும் இல்ல, சிங்கப்பூரிலே, மலேசியாவிலே, மற்ற வேறு பல நாடுகளிலும் இது போன்ற ஒரு பரிசளிக்கும் விழா, அனைவரையும் ஊக்குவிக்கும் ஒரு விழாவை செய்து கொண்டிருக்கும் எனது நண்பர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த A great pleasure to be present in front of you in this award function. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரும் முன்னாலேயும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். I congratulate and appreciate all the recipients of this award because you are having something special than others to receive this award. எல்லா துறையிலும் அவார்ட்ஸ் வாங்குறீங்க. இதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சிறப்பான ஒரு திறமை இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த அவார்ட் தேடி வந்திருக்கு.
இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.